எவ்ரிவன், வெல்கம் டு டியூட்டிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டியூட்டிஸ் கிச்சன்ல சூப்பரான சிம்பிளான ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்கான பார்பிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு கிறிஸ்பி கார்ன் ஸ்வீட் கார்னை வச்சு செய்யறதுனால அதோட கலர் எல்லோ அவுட்ஃபிட்ல வந்திருக்கேன். ஹோப் யூ ஆல் லவ் இட்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது கிறிஸ்பி கார்ன் பண்ணுறதுக்கு கொதிக்கிற வெந்நீரில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ்லேயே ஸ்வீட் கார்ன் வெந்து வந்துடும். இப்போ பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கிறிஸ்பியாக வர்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் தென் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சோள மாவில் பாதி அளவு தான் அரிசி மாவு மைதா மாவு இருக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவு எல்லா கார்ன்லேயும் கோட்டா வர மாதிரி கலந்து வச்சுட்டு சூடான எண்ணெயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. ஃப்ரை பண்ண எல்லா கார்னையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து 2 ஃபோர்க்கால் நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மசாலா எல்லா ஏரியாலையும் கோட்டானதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலையை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பிபிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் தயார். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டியூட்டிஸ் கிச்சனுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வாரம் ஒரு சூப்பரான அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே அப்டேட்டட், ஸ்டே டியூன்.